கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளே அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்கு தத்தங்களே தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 34 சங்கீதம் 8 முதல் 10 ஆகிய வசனங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறைவு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா உடனே நம்ம மக்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னா, என் வாழ்க்கையில குறை இருக்கு பிரதர், என் குடும்பத்துல குறை இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. நானும் அப்படி சொல்ல முடியும், என் வாழ்க்கையிலும் குறை இருக்குன்னு சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரத்தை நேசித்தேன். வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. ஆனால் வியாபாரத்துல கடன் பிரச்சனை, உபத்திரம், பாடு வரும்போது நிம்மதி இல்லாம இருந்த சூழ்நிலையில ஆலயத்துல போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில குறைவு எப்ப மாறுது, என் வாழ்க்கையில தரித்திரம் எப்ப மறையுது, சாபம் எப்ப மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சு. என் பாவத்தை மன்னிச்சாரு, என் அக்கிரமத்தை மன்னிச்சாரு, என் மீறுதலை மன்னிச்சாரு, என் தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கி போட்டாரு. 2008 பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரை உயிரோட தான் இருக்கேன். 11 வருஷம் மாந்திரியம் பண்ணாங்க. நான் செத்து போகணும், குடும்பம் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 11 வருஷம் மாந்திரியம் பண்ணிட்டு எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணாங்களோ அவங்களே தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இதுதான் என் வாழ்க்கையில் உள்ள ஒரு அற்புதம். இப்படி நிறைய அற்புதம் சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, குடும்பமா ஜெபிக்க ஆரம்பித்தோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம், தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரச்சனைக்கு நடுவில் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தோம். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு மனுஷன் டேஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா அவங்க தான் பெஸ்ட் லைஃப். அவங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகளுடைய வாழ்க்கையில கூட ஒரு தாழ்ச்சி வரும், ஒரு பட்டினி இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால ஒரு குறைவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும். உலகத்திலே எத்தனையோ காரியத்துல தீமையான காரியம் இருக்கு. அதை ஒரு மனுஷன் வெறுக்கிறது பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதுதான் குறைவு இருக்காது. நான் மறுபடியும் கூட சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் தீமை வெறுத்து தீமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழுசா வெறுத்து கர்த்தருக்கு யாரு பயந்து வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
தேவனுக்கு தீமை பிடிக்காது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை பார்க்காதவர். அப்ப நாமும் கூட அவருடைய சாயலில் அவருடைய பிள்ளையாக உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில தீமையை வெறுக்கும் போது, அசுத்தத்தை வெறுக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தீமை அப்படின்னு சொல்லி பிசாசு எங்கேயாவது விதைக்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருப்பான். இப்ப கையில செல்போன், ஏகப்பட்ட வேறுடைய கையில செல்போன் இருக்கு. நம்ம ஒண்ணு பார்த்தா அங்க ஒண்ணு போவோம். அதனால செல்போன்ல தேவை இருந்தா மட்டும் பாருங்க. நேரம் கிடைக்கா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையிலாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி, வியாபாரத்துல இருக்கும்போது சரி, கையில பைபிள் பல மணி நேரம் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். எனக்கும் பைபிள் வாசித்து புரியாது. பல மணி நேரம் உட்காந்து வாசித்து அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒவ்வொரு எழுத்தா உட்காந்து வாசித்து அதுக்கப்புறம் அதனோட அர்த்தம் என்ன சொல்லி பொறுமையா பார்த்துட்டு இருப்பேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் நமக்கு என்னெல்லாம் செய்தாரு. சிம்பிளா சொல்றேனே, 24 மணி நேரம் ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. கொரோனா நேரத்துல ஒரு 3 நாள் சுவாசத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல பல லட்சங்கள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் அந்த பில் இந்த பில் சொல்லி எத்தனையோ லட்சங்கள் கொடுத்திருக்கிறாங்க. வேற வேற தேசத்துலலாம் கோடிகளே கொடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு 3 நாளுக்கு. கொரோனாக்கு அப்புறம் நம்ம கிருபையின் காலத்திலே நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பார்த்தாதான் அவருக்கு நம்ம மகிமை செலுத்த முடியும், அவருக்கு நம்ம கனம் செலுத்த முடியும். ஒரு மனுஷன் வாயை திறந்து அப்பா நீங்க தான்ப்பா என்னை பத்திரமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்றான்னாலே அந்த அளவுக்கு உணர்ந்திருப்பான். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் 24 மணி நேரம் உயிரோட இருக்குது அவர் கொடுத்த கிருபை. அப்படி ஒரு மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டாச்சு அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இந்த வாக்குத்தத்தம் கேட்டாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இராது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கா, கர்த்தரை தேடுறத கூட்டுங்க. கர்த்தரை தேடுறத நம்ம கூட்டியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அந்த எல்லா மிஸ்டேக் மாறி பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஒண்ணே ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம எங்கேயாவது தள்ளி போயிருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்க வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ தடைகளை நீக்கி போட்டுருங்க. உங்க பிள்ளையா வாழணும். ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு போதும். எங்க வாழ்க்கையிலே நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தோமோ இந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாற்றி ஆசீர்வதிங்க. துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபப்பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you.
ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.